வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் சிறப்பு சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மோட தூய்மை பணியாளர்கள் மற்றும் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்கிற குழு மற்றும் எல்டியூசியோட மாநில செயலாளர் எல்லாருமே இணைஞ்சிருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் எதுக்காக போராடுறாங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 9ஆம் நாளாக இன்னைக்கு போராட்டம் நடக்குது. என்ன பிரச்சனை, எதுக்காக போராட்டம், என்ன சொல்கிறாங்க? முதல்ல இந்த வெயில்லையும் மழையிலையும் 9 நாளாக போராடுற தொழிலோட விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்ததுக்கு நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கும் நெறியாளர்களுக்கும் முதல்ல எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருடங்களாக சென்னையை வந்து சுத்தப்படுத்திட்டு வர்றவங்க. கொரோனா காலங்களில் இவர்களுடைய பணி ஆகச்சிறந்தது, அனைவராலும் பாராட்டப்பட்டது. இவர்களை போற்று புகழ்ந்தாங்க, மலர்கள்லாம் தூவினாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்களை குப்பை மாதிரி நினச்சி ஒரே நாளில் சட்டத்துக்கு புறம்பாக தூக்கி குப்பையில் போட்டாங்க. 2000 குடும்பங்கள், அதில் பெரும்பான்மை அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து ஜாதி ஏழைகள், பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. இவர்களை இந்த அரசு கருணையே இல்லாமல் சட்டத்திற்கு விரோதமாக வேலையை விட்டு நிப்பாட்டிருக்காங்க. நேற்று வரைக்கும் வேலை செஞ்சவங்க இன்றைக்கி வேலை மறுக்கப்பட்டு வீதிகளில் 9 நாள் இவர்கள் டெய்லி நடந்த வீதிகளில் சென்னையினுடைய மையப்பகுதியில் மாநகராட்சி வாசலில் பிளாட்பாரத்தில் டென்ட் மாதிரி போட்டுட்டு வெயில்லையும் மழையும் இருக்காங்க. பெரும்பான்மை பெண்கள். போகிற வர மக்கள் எல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்துலேயும் அழுகுறாங்க. இந்த அரசாங்கம் ஒரு மாதிரி கருணை காட்டணுன்றதுக்காக தான் இவங்க இருக்காங்க. இவங்க எந்த போனஸ் வேணும், சம்பள உயர்வு வேணும் கோரிக்கைலாம் வைக்கல. நேற்று வரைக்கும் நான் வேலை செஞ்சேன், 15-20 வருஷமாக வேலை செஞ்சேன். எனக்கு வேலை இல்லைன்னு ஒரு நாள் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு வேலை கொடுங்க அப்படின்றாங்க. இவர்கள் வேலை மறுக்கப்பட்டதுனால சென்னை மாநகரத்தில் 5ஆம் 6ஆம் முழுவதும் குப்பைகள் தேங்கி மக்கள் பொது சுகாதாரத்துக்கு பாதிப்பாக இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரே நாளில் இல்லை, நீங்கள் முதல் நாள் கையெழுத்து போட்டு வேலைக்கு போயிருக்கிறீங்க, மறுநாள் வந்தப்போ இல்லை நீங்கள் தனியார் நிறுவனத்துக்கிட்ட போங்க அப்படின்னு இந்த திடீர் ஒப்பந்தம் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த 2021 தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பார். கடிதத்தை கொடுக்கணும். இந்த கடிதம் என்னென்னா, இந்த கடிதத்தை பாருங்கள். இது நீங்கள் போராட்ட காலத்தில் பேனராக எல்லா தொழிலாளிகளும் இதை வந்து பொக்கிஷமாக கையில் வச்சுருக்காங்க. இந்த கடிதத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை நிலையத்திலிருந்து மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் யாருக்கு அனுப்புகிறாருன்னா திரு ஆணையர் அவர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி. டேட் வந்து 19/1/2021. அன்புடையர் வணக்கம். கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளாக எண்ணியலம் திட்டத்தின் கீழ் மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணிகளாக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென 12/1/2021 பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது. இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை, வர்தா, நிவார் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலங்களில் தூய்மை பணியாற்றினார்கள். அது மட்டுமின்றி இவர்கள் 90% பேர் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை தாங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறோம். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணி நிறுத்துமாறு தங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்கு காத்திராமல், இதுதான் முக்கியமான விஷயம், உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்கு காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, அன்புடன் மு.க. ஸ்டாலின். இதுதான் இவங்கெல்லாம் பொக்கிஷமாக லேமினேஷன் பண்ணி அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இது பற்றி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இல்லையா? இல்லை, இந்த ஏன் இந்த கடிதத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்ன மரியாதைக்குரிய நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு பணி பாதுகாப்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது சட்டத்துக்கு விரோதமாக, என்னென்னா தொழில்தார சட்டத்தில் வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருந்ததுன்னா, இவர்கள் சார்ந்த வழக்கு நிலுவையில் இருந்ததுன்னா அங்கே வந்து ஏதாவது மாற்றம் செய்யணும்னா தொழில்தார சட்டப்பிரிவு 33(1)A பிரிவின் கீழே முன் அனுமதி வாங்கணும். ப்ரேயர் பர்மிஷன் இல்லாமல் வேலை நீக்கம் பண்ணால் அது சட்டவிரோதம்னு ஆக்ட் சொல்லுது. ஆனால் ஒரு IAS இந்திய ஆட்சி பணியில் உள்ளவர், மாநகராட்சி நிர்வகிக்கிற ஆணையர் இந்த சட்டத்தை மீறியிருக்காரு. இது வந்து தொழில்தார சட்ட விதி 31(1) பிரகாரம் 6 மாதம் சிறை தண்டனைக்குரிய குற்றம். இதுதான் உங்களுடைய நிலை. அப்போ சட்ட பாதுகாப்பு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்ட பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருந்தாரு. இப்போ இவங்க வந்து இந்த 2 பெண்களுமே வந்து 6 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருந்து போன மாதம் 28/7/2025 தான்
ஜியோ வாங்கினாங்க. ஜியோ போட்டது இதே அரசு. தொழிலாளர் துறை வந்து ஜியோ போடுறாங்க. ஆளுநருடைய ஆணை பிரகாரம் தொழிலாளர் செக்ரட்டரி என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய அவுட் சோர்சிங் வழக்கு நியாயமா இல்லையா என்பதை நீதிமன்ற முடிவுக்கு விட்டு விடுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி விட்டுட்டாங்கன்னா ஒரு தொழில் பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வழக்கு நம்பர் ஆயிடுச்சு. அந்த வழக்கு ஓபி நம்பர் 6667/2025 தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல் முன்னால் நிலுவையில் இருக்குது. அப்படி நிலுவையில் இருக்கும் பொழுது இவங்க நீதிமன்றத்தில் ரைட்டு தப்புன்னு கேட்டுக்க முடியும். நீதிமன்றம் சொல்கிறத கேட்க தயாராக இருக்காங்க. நீதிமன்றத்துக்கே போக முடியாமல் இவங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா எங்கே போய் நீதி கேட்க முடியும்? கோர்ட்டில் நாங்கள் ஜெயிக்கிறோம், இவங்க அந்த வேலையிலே இல்லை. இதனால தான் இது வந்து சட்டவிரோதமாக அநியாயமானது, தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி தவறு செய்த ஆணையர் மீது தண்டனை கொடுக்கணும்னு கேட்குறோம். இப்போ இதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, அது அந்த தீர்ப்பு இன்னும் வரல, எதுவும் வழக்கு இன்னும் எடுக்கலை. அதுக்குள்ளே இப்படி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணம் என்ன? முதல்ல தனியார் மயன்றதே ஆபத்தானது. இது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் தான், மக்கள் நல அரசு. மக்கள் நல அரசில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குலாம் தப்பு இல்லை, ஆனால் ஜிஹெச் மூடக்கூடாது. அப்போ கடைசி நிலையில் மாநகராட்சியின் ஜீவாதார பணியே நகரை சுத்தமாக வைத்துக்கொள்வது, பொது சுகாதாரத்தை பேணுவது. அதுக்கான பேஸ் இவங்க தான். சென்னை சிங்கார சென்னைன்னு சொல்கிறாங்களே திட்டம், அதனுடைய பேஸ் இவங்க தான். சீன பிரதமர் வருகையாக இருக்கட்டும், முதலமைச்சருடைய எல்லா நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கொரோனா காலத்தில் யாருமே செய்ய முடியாத போது இவங்க மட்டும்தான் எல்லா இடத்துலையும் போனாங்க. கொரோனா கழிவுகளை கூட கை வச்சு எடுத்தாங்க. அவ்வளோ தூய்மையானவங்க. அதனால தான் அவங்களை வந்து போட்டு தூய்மை பணி, துப்புரவு பணி கூட சொல்லக்கூடாது, தூய்மை பணின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அவர்களை பணி மறுத்து எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறேன். இப்போ தனியாருக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே பணி பாதுகாப்பு இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, இல்லை பணியில் இருக்கிறப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அதுக்கான பாதுகாப்பு அப்படின்றது இருக்கா? இவங்களை ஒரு விஷயம் பாருங்க, 15-20 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க ஒருத்தரும். அப்போ 20 வருஷம் வேலை செஞ்ச ஒரு தொழிலாளி, சென்னை மாநகராட்சி தொழிலாளின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் வந்தவரை எந்த காரணமும் தனியார்ட்ட கொடுக்குறாங்க. தனியார் நாளைக்கு வேலையை விட்டு நிப்பாட்டுறாரு. 2 வருஷம் ஆனால் தான் கேஸ் போட முடியும். இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்புறம் இவங்க போராடி உழைப்போர் மையத்தினுடைய மாநில தலைவர் பாரதி வந்து 4 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலயமா ஜிஓ 62 படி அப்போ தான் இவங்களுக்கு மினிமம் வேஸே கொடுக்குறாங்க. 10 வருஷமாக தரல, 18 வருஷமாக தரல, போன வருஷம் தான் வாங்குறாங்க. அப்போ போராடி அந்த 783 ரூபா சம்பளம், குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப கொடுமை. 31 நாள் வேலை, ஒரு நாள் கூட லீவு கிடையாது, நேரங்காலெல்லாம் வேலை செய்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் கூட லீவ் கிடையாது அப்படின்றது தொழிலாளர் நல சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? லீவ் இல்லாமல் வேலை வாங்குறது தொழிலாளர் எதிரானது. இவங்களுக்கு மகப்பேறு வீடு இல்லை, கேட்டால் நான் எம்ப்ளாயர் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போ ஆனால் எம்ப்ளாயர் இல்லை, இவங்க நடவடிக்கை அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, மாடல் எம்ப்ளாயர் இருக்க வேண்டிய இவங்களே அந்த மாடல் எம்ப்ளாயர் இல்லாமல் ஒரு தனியார் நிறுவனம் போல் செயல்படுறாங்க. இப்போ இத்தனை நாள் பேச்சுவார்த்தை 8 நாளாக எதுவுமே யாருமே கண்டுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு நம்ம இப்போ எல்லா பேட்டிகளும் பார்த்தோம். எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க, மக்களும் அதை நேரடியாக பார்த்தாங்க. நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு, ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முதல்ல 6வது நாள் பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு நீங்கள் தனியார்கிட்ட போங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இவங்க வந்து 783 ரூபா ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்க. மாதம் 23,000 சம்பளம் அவங்களுக்கு. ஆனால் தனியார்கிட்ட போனால் 16,000 ரூபா சம்பளம், அதில் 3,000 பிடிச்சிப்பாங்க, 13,000 கைக்கு வருது. 23,000 வாங்கல ஒருத்தர் போய்ட்டு 16,000 வேலை செய்ய முடியுமா? வாழ்நிலையை மேலே தூக்கணும், தூக்க முடியும்னா அப்படியே விட்டுருங்க, பள்ளத்தில் தள்ளாதீங்கன்னு சொல்கிறோம். யார் தான் போவா? கடைசி நாள் பேச்சுவார்த்தையில் கூட அந்த மாநகராட்சியினுடைய இணை ஆணையர் ஜெயசீலன் அவர்கள் கான்ட்ராக்டுடைய ஏஜென்ட் மாதிரி பேசுகிறார். கான்ட்ராக்ட் விட்டுட்டா எதுவுமே பண்ணுவோம். அரசு வந்து எல்லாத்துக்கும் மேலானது, அரசு எல்லையில் அதிகாரம் உள்ளது, மக்களுக்காக அவங்க என்ன வேணால் செய்யலாம், அதுக்காக அவங்களை ஆட்சியில் அமைச்சிருப்பான். ஆனால் அவர் ஏஜென்ட்டுக்கு எதிராக ஒரு வார்த்தை, ரொம்ப மனசு வலிக்கிற வார்த்தையை சொன்னார். இவங்க உங்கள்கிட்ட 15 வருஷமாக 20 வருஷமாக வேலை செய்கிறாங்க, இவங்களோட பணிக்கு வந்து என்னங்க இப்போ நீங்கள் ரோட்டில் நிப்பாட்டிங்களே என்ன நியாயம்னு கேட்கும்போது இவங்களோட பணி செத்து விட்டதுன்ற அந்த வார்த்தையை பாருங்கள். அமைச்சர் உட்காந்துருக்காரு, அமைச்சர் முன்னாலே இவங்க பணி செத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போராடுற ஜனங்களை சொல்கிறாரு. நாங்களாம் உயிரோடு தான் இருக்கோம். இப்படிப்பட்ட ஆணையர் தான் இருக்கார். அதாவது ராம்கி கான்ட்ராக்டுக்கு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாரு தவிர மக்கள் நலனுக்கான அதிகாரியாக அங்கே இல்லை. சார், நீங்கள் போராட்ட குழுவோட அமைப்பாளர் இல்லையா? இப்போ இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னா, இப்போ நேற்று அமைச்சர் சேகர்பாபு வந்திருக்காங்க, பிரியா வந்திருக்காங்க, ஆனால் இந்த துறையோட அமைச்சர் வரலை அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த அமைச்சர் ஏன் வரலை? இந்த துறை அமைச்சர் ஆரம்பத்து கட்டத்துலேருந்து இங்கே இந்த தூய்மை பணியாளர்கள் கண்டெடுத்து கூட பார்க்க மாட்டேங்காங்க, அதை தவிர்த்து தான் போகிறாரு. இன்று வரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க அமைச்சர் சேகர்பாபு, அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய கே.என். நேரு அவர்கள், அதுக்கப்புறம் மேயர் பிரியா.
இவங்க 3 பேச்சும் தான் சங்க நிர்வாகிகளோட வந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஈடு பண்ணும்போது நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அது வந்து அந்த கோரிக்கை கேட்குறாங்க. இருங்க நான் வந்து கேட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் காலம் தாழ்த்தி அப்படி இது பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை அமைப்பு சார்பாகவும் சரி நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதே மாதிரி காலம் தள்ளிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 7/8/2025 தூய்மை பணியாளர்கள் 1/8/2025 ஜிசிசி முன்னாடி வந்து போராட்டம் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. 7/8/2025 சென்னை பெருநகர் காவல் சட்டம் 1808 பிரிவின் 41 படி நீங்கள் வந்து சட்டத்துக்கு புறமாக செயலை ஈடுபடுறீங்க, அரசு சட்டப்பூர்வமாக ஈடுபடுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி வயலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 5 பேர்த்துக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 1/8 7/8 வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அரசுக்கு புறமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவங்க அப்படியே மாறி செயல்படுறாங்க. எங்களோட கோரிக்கையும் எங்களோட ஸ்டாண்டும் தனியார்மயம் வேணாம், நாங்கள் எல்யூஎம்லேயே வேலை செய்கிறோம். கடந்த 20 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் ஒரு போராடி வந்து அதுக்கப்புறம் தான் போன வருஷத்துலேருந்து தான் வந்து அவங்களோட வாழ்வாதாரமே உயர்ந்திருக்கு. இப்போ அப்படியும் வந்து இந்த வருஷத்துலேருந்து ப்ரைவேட்டேஷன்ஸ் தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப முற்றுகையாட்டு அவங்க வந்து அது குறிக்கோளாக இருக்காங்க. ப்ரைவேட்டேஷன் தான் ஆக்கும், அது தனியார் மயமாக தான் ஆக்கும் அப்படின்றதுக்கு அவ்வளோ ஒரு பிடிப்புக்கு என்ன காரணம்? அந்த பிடிப்புக்கு என்ன காரணம் என்று இதுவரை பேச்சுவார்த்தை நாங்கள் என்னன்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து 2700 கோடி, வருடத்திற்கு 220 கோடி, 2700 கான்ட்ராக்ட். அது அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப மாநகராட்சியினுடைய இணை ஆணையர் ஜெயசீலன் அவர்கள் கான்ட்ராக்டுடைய பிரதிநிதி போல பேசுகிறாரே தவிர இவர்களுடைய நலனை பாருல. 20 வருஷமாக இவங்க சென்னை மாநகராட்சி வேலை செய்கிறாங்க. சென்னை மாநகராட்சி NULM மூலயமா அவங்களுக்கு சம்பளம் தர்றாங்க. இவங்களே முதலாளி இவங்களே தொழிலாளின்றாங்க. இவங்க எப்படி முதலாளியாக இருக்க முடியும்? அது ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. இவங்களே முதலாளி இவங்களே தொழிலாளி, நான் கிடையாதுன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஜீவாதாரம் பண்ணி அடிப்படையான பண்ணி தனியார் கொடுத்துருவாங்க. நான் இப்போ நீதிமன்றம் வந்து சரியில்லை, நீதிமன்றத்தில் ப்ரைவேட்டேஷன் பண்ணலான்னு சொல்லட்டும், சட்டமன்றத்தில் ப்ரைவேட்டேஷன் பண்ணட்டும், மாநகராட்சியின் உயர் பதவிகள்லாம் ப்ரைவேட் பண்ணிட்டோம், சுத்தப்படுத்தலாம்ல. தூய்மை பணி செய்கிறவங்க ரொம்ப சமூகத்தில் கீழே உள்ளவங்க ஒரு அரசு பணிக்கு வந்துடக்கூடாதா? அவங்க அரசு பணி ஆசையாக வந்துடக்கூடாதா? அப்படின்ற தடுக்கிறதுக்காகவும் இல்லை தடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் சமூக நீதி போட்டுற அரசு நாங்கள் தான் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ இது சமூக நீதியில் வராது. நீங்கள் சொல்கிற சமூக நீதினு பாருங்களேன். சமூக நீதினா என்ன? எல்லாரும் சமமாக இருக்கணுன்றது. இவங்க அரசு வேலையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அரசு வேலை டேரெக்ட் அரசு வேலை கூட கிடையாது. இவங்க சென்னை மாநகராட்சின்னு பேரை மட்டும் போட்டுப்பாங்க, சம்பளம் வாங்குவாங்க. ESI இல்லை, PF இல்லை, எந்த சலுகையுமே இல்லை. பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு இல்லை, 31 நாளில் ஒரு நாள் கூட லீவ் இல்லை. இதுதான் சமூக நீதியா? இவங்களை 9 நாள் அவங்க அங்கே படுத்துட்டு இருக்காங்க. கேள்வி கேட்காதான் சமூக நீதியா? இவங்க ஏதாவது எனக்கு இது எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறாங்களா? நாங்கள் இத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருந்த வேலையை பறிக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு பறிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நீதிமன்றம் நாங்கள் கார்பரேஷன் தொழிலாளிலாம் முடிவு பண்ணட்டும், நாங்கள் சட்டப்பூர்வ நீதிமன்றம் சந்திக்கிறோன்றாங்க. அதை நசுக்கிற விஷயமா ஒரு IAS அதிகாரி செயல்படுறாருன்னா சமூக நீதியை எப்படி பேச முடியும்? அம்பேத்கர் வந்து பெண்களுக்கு சொத்துரிமைக்காக தன் பதவியை ராஜினாமா பண்ணார். அவங்க அத்தனை பெண்களும் வேலை வேணும்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க எப்படி சமூக நீதி பேச முடியும்? சமூக நீதி திராவிடன் வாயில் மட்டும் கிடையாது, மத்திய அரசு எதிர்க்கிற மட்டும் சமூக நீதி கிடையாது. சாதாரண ஜனங்க சமூகத்தில் சுயமரியாதை வாழ்கிறத சமூக நீதி. இவங்க எனக்கு வேலை கொடுங்க. இதில் பெரும்பான்மை வந்து ஒற்றை பெற்றோரும் கணவனை இழந்த பெண்களும் இந்த வேலையில் இருக்காங்க. இந்த வேலையை நம்பி என் குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க வளர்ச்சியை தடுக்கிற எப்படி சமூக நீதினு வரும்? 23,000 சம்பளம் வாங்குற பெண்களை வந்து 16,000 ரூபாய்க்கு அனுப்புறது எப்படி சமூக நீதி ஆகும்? இது சமூகத்தின் அநீதி. நம்ம பிரியா என்ன சொல்றாங்க, 16,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் PF எல்லாம் பிடிக்கிறாங்க, இது உங்களுக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி பிரியா 16,000 பிடிக்கிறாங்க. அதில் 3,000 பிடிச்சி ESI PF அவங்க தனியாக பிடிக்கல. 16,000ல் 3,000 ESI PFக்காக பிடிச்சிக்கிறாங்க. அது எப்படி நியாயமாகும்? மேயர் பிரியா அவர்களை வேண்டுமானால் 16,000 சம்பளம் வந்து வேலை செய்ய சொல்லலாம், இவங்களும் செய்ய சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அது வந்து வெறித்தனமான ஒரு பிற்போக்கான பேச்சு. 23,000 சம்பளம் வாங்குறவங்கள 16,000 சம்பளத்தில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு ESI PF இருக்குன்றது. இவங்க ESI PF பிடிக்கட்டும், இவங்க சலுகைகளை உருவாக்கி தரட்டும், இவங்க மாதத்தில் ஒரு நாள் லீவு கொடுங்க, மாதத்தில் ஒரு நாள் லீவு கொடுங்க. அவங்களுக்கு ரிப்பன் பில்டிங் முன்னாடி தான் எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க. எல்லா அமைச்சர்களாகட்டும் இல்லை MLAக்களும் எல்லாரும் அங்கே தான் போகிறாங்க இல்லையா? ஆனால் யாருமே பார்க்கல. அப்படின்றப்போ இந்த நிராகரிப்பு எதுக்காக அப்படின்னு பார்க்க முடியுது. சமூகத்தில் இப்போ கிளாஸ் கடைசி நிலையில் இருக்கும் மக்கள், இவங்களை கேட்கறதுக்கு நாதி இல்லை. சமூக நீதி எப்படி பேச முடியும்? 10 வழக்கறிஞர்கள் வந்து ஜனநாயக சங்கத்தில் ஒரு மாணவர் வழக்கறிஞர்கள் கூடவே அங்கே இருந்து இரவு போல காத்துட்டு இருக்காங்க. ரோட்டில் போகிற பெண்கள் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணவங்க இல்லையா, எங்கள் தெருவை சுத்தம் பண்ணவங்க இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அக்கறை அரசுக்கு இல்லை.
மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கு. 41 நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என் வேலையை மறுத்தது சென்னை மாநகராட்சி. நான் அங்கே தான் போயிட்டு எனக்கு வேலை கொடுன்னு கேட்க முடியும். நான் பொது நிகழ்ச்சியோ இல்லை பொது அரசியல் நிகழ்ச்சியோ பண்ணல. என் வேலையை மறுத்துட்டு வேலையை கொடுன்னு கேட்கறது 41 நோட்டீஸா? நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள், சென்னையினுடைய பிரதான பகுதி. இவங்களால ஒரு அசம்பவி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுங்கள், ரோடை மறிச்சாங்களா சொல்லுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா சொல்லுங்கள். அமைதியாக காந்திய வழியில் அம்பேத்கரையும் பகத்சிங்கையும் கையில் வச்சுட்டு எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டு அவர்களை வருத்தி கொள்கிறார்கள். 3 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இரவு பகலாக வெயிலில் 1 hour வெயிலில் இருக்க முடியுமா? மேயர் பெரியாரனால அவங்க 24 hours மழையிலையும் வெயிலையும் படுக்கிறாங்க. ஃப்ளாட் படத்தில் படுத்துட்டு இருக்காங்க. இது நாட்டினுடைய அவலம், வெட்கப்படணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் இதை கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் தான் இவங்களுக்கு நல்லது பயணம், உங்களால் தான் முடியும்னு நம்புகிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப முதலமைச்சரின் கடிதத்தை ஒருத்தர் கையில் வச்சுட்டு தூங்குறாங்க. இது சரியாக முதல்வர் நாலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம். இது முதல்வர் நாலேஜுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முதல்வர் நாலேஜுக்கு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்து வருகிறோம். மகாலட்சுமி, நீங்க 6வது மண்டலத்துல 9 நாளா போராட்டம் நடத்துறீங்க. இரவு பகல் மழை வெயில் அப்படின்னு பார்க்காம அந்த இடத்துலயே இருக்கிறீங்க. 2 நாள் இருப்பாங்க, 3வது நாள் ஓடிடுவாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் அவங்கள வந்து பார்க்க கூட இல்ல. ஆனா நீங்க அந்த நாங்க எங்களோட கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அங்கதான் இருப்போம். 9 நாளா என்னெல்லாம் கஷ்டமா இருக்காங்க? 9 நாளா நாங்க பிளாட் பாரத்தில் தான் இருக்கோம். அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த ரோட்லேயே எங்களோட வீடுன்னு பார்த்தா இப்போ நாங்கள் வந்து நிற்க வேண்டிய இடம் சென்னை மாநகராட்சி தான். ஒரு வீட்டை கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாங்க. நாங்கள் வேலைன்னு போகிறோம், ஆனால் எங்களுக்கு வேலை கிடையாது. அந்த 9 நாளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை யாருமே திரும்பி பார்க்கல. எங்களுக்கு உண்டான இதுவே ஒரு மரியாதை கூட இல்லை. ஒரு மனுஷனாக கூட எங்களை யாருமே மதிக்கலை. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தர் கூட எங்களை பற்றி கவலைப்படலை. எங்கள் நினைப்பே யாருக்குமே கிடையாது. யாரும் வந்து பார்க்கவும் இல்லை எங்களை. ஆனால் மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்க, தூய்மை பணியாளர் கூட முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உட்காந்து டீ சாப்பிட்டாங்க, சாப்பாடு சாப்பிட்டாங்க, இது மாதிரி எந்த முதலமைச்சராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுக்கு செஞ்சுருக்காங்கன்னா, இதே போராட்டம் நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதுவும் 3 நாள் நாங்கள் அப்போவும் கஷ்டப்பட்டோம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து விதவை பெண்கள். எங்களுக்கு நீ எதுவுமே கிடையாது, இந்த ஒரு வேலை தான். இப்போவும் சொல்கிறோம், நாங்கள் சாப்பாட்டில் கையை வைக்கணும்னா இருக்கிற குப்பையில் கையை வச்சாதான் நாங்கள் சாப்பிட முடியும். எங்களுதுலேயே நிறைய மகளிர் இருக்கோம். முக்கால்வாசி பெண்கள் வந்து வீட்டுக்கார் இல்லாதவங்க தான். அதில் பாதி பேரோட ஹஸ்பண்டுங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வேலையெல்லாம் இருக்காது. நாங்கள் சம்பாதிச்சு தான் வீட்டை பார்த்துக்க முடியும். அந்த சூழலில் தான் நாங்கள் வாழுறோம். அப்படி இருக்கும் போது ஏற்கனவே பண்ண போராட்டத்துக்கும் இதே மாதிரி தான் ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க. இப்போவும் அதே தான் தொடருது. ஆனால் இந்த போராட்டத்தில் வந்து எங்களை வந்து பார்க்கல. நாங்கள் வீட்டில் பசங்களெல்லாம் விட்டுட்டு, எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க தான், எல்லாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து விடிய மழை வரும்போது கூட எங்களுக்கு அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஆனால் அந்த டென்ட்லேயே நாங்கள் இப்படி தான் உட்காந்துன்னு இருந்தோம். எதனாலனா, யாராவது வருவாங்களா, எங்களை பார்த்து ஒரு பரிதாபப்படுவாங்களா, ஐயோ நம்ம ஊரை சுத்தம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பரிதாபம் அந்த மாதிரி வருமா. ஆனால் வரல. இப்போ யாருமே பார்க்க வரல அப்படின்றப்போ உங்களுக்கு அது எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது? ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இந்த மன உளைச்சல் காரணம் வந்து நாங்கள் ஆனால் என்னானாலும் எந்திரிச்சு போக மாட்டோம். எங்கள் உயிரே விட்டாலும் அமைதியான முறையில் உயிரை விட்டுட்டு அங்கே உட்காந்து நிற்போம், எந்திரிச்சு போக மாட்டோம். ஆனால் மிரட்டல்லாம் வருது அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. மிரட்டுறாங்களா? இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க, இங்கேருந்து சீக்கிரமாக எந்திரிச்சு போயிடுங்க, நீங்கள் எப்போ வேலைக்கு வருவீங்க, இல்லாட்டி நாங்கள் வேறு யாரையாவது வச்சுருவோம், நிறைய வருது எங்களுக்கும். ஆனால் மேற்பிரியா என்ன சொல்கிறாங்க, அவங்க இடத்துல நாங்கள் வேறு யாரையும் வேலைக்கெல்லாம் வைக்கல, அவங்க எப்போ வேணால் அந்த வேலையை போய் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல உண்மை இல்லையா? எங்களை வந்து அவங்க பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. இல்லை, பெண்களுக்காக இந்த அரசு நிறைய பண்ணியிருக்கு அப்படின்றப்போ பெண்கள் நாங்கள் பெருக்கிறோன்னு சொன்னால் தொடப்பமே நாங்கள் தான் காசு கொடுத்து வாங்கிக்கணும். நாங்கள் காசு கொடுத்து தொடப்பம் வாங்கி தான் நாங்கள் பெருக்கணும். அப்படியா? அரசுல இருந்து எது கொடுக்குறது இல்லையா? இல்லை, எங்களுக்கு மாஸ்க் கிடையாது, எங்களுக்கு கை க்ளவுஸ் கிடையாது. ஆனால் எங்களோட தேவையை நாங்கள் தான் பார்த்துக்கணும். எங்களுக்கு யாரும் எதுவும் கொடுக்கல. நீங்கள் கொரோனா காலத்தில் இந்த வருதா புயல், கஜா புயல் அவ்வளோ வேலை பார்த்துருக்குறீங்க. ஸோ அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்க? என்னெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? கொரோனாவில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த பாடியை பெட்ஷீட்டு போட்டு நாங்கள் தான் கட்டி நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து டச்சரில் வைப்போம். ஒரு மாஸ்க்கு கிடையாது, எதுவுமே இல்லாமல் எங்கள் உயிரை பணைய வச்சு நாங்கள் இது பண்ணுவோம். ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறது, அந்த குப்பையை வெளியே எடுத்துகிட்டு வர்றது, அந்த ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதுவே அந்த ட்ரெஸ்ஸு 2 நாளைக்கு இந்த ட்ரெஸ் வச்சுக்கோங்கன்னா, அப்போ கொரோனாவில் 2 நாளுக்கு அந்த ட்ரெஸ்ஸே போட்டால் அப்போ எங்களுக்கு கொரோனா வர்றதா? அந்த கொரோனா வருது அப்படியெல்லாம் பயந்து எங்கள் உயிரை பணைய வச்சு எங்கள் வீட்டில் குழந்தைங்களையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் அந்த கொரோனா வேலையை செஞ்சு பொதுமக்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றிருக்கோம். இந்த சென்னையோடைய மக்களை நாங்கள் காப்பாற்றிருக்கோம். ஆனால் இன்றைக்கி எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது.
நடு ரோட்டில் ஃப்ளாட் பரத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம். பார்க்குறதுக்கு ஒருத்தங்க கூட அன்றைக்கி பூவை போட்டாங்க, பாத பூஜை பண்ணாங்க, மாலை போட்டாங்க, துப்புரவா பணியாளர் போய் தூய்மை பணியாளர் என்று எங்களுக்கு பேரை கொடுத்தவங்க இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க? அவங்க இதே கொரோனாவில் செஞ்சவங்க தான் நாங்கள் இப்போவும் செஞ்சுக்கின்னு இருக்கோம். அதே தூய்மை பணியாளர் தான் இப்போவும் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நாங்கள் அவங்க செய்கிற வேலை நாங்கள் செய்ய மாட்டோமா? இனி கான்ட்ராக்டுன்னு எடுத்துகிட்டு வரீங்க, அப்போ வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை இட்டுன்னு வரேன்றீங்க. அப்போ எங்கள் தொடப்பை பிடிக்க முடியாதா? அண்ணன் கூட பிடிச்சி குப்பை எங்களால் வர முடியாதா? நாங்கள் செய்கிற வேலை தான் அவங்க செய்ய வந்தவங்க. அந்த வேலையை நாங்கள் செய்யக்கூடாது, எங்களை ஏன் வெளியே அனுப்புகிறீங்க? இப்போ கான்ட்ராக்டுன்னு எடுத்துகிட்டு வந்து எங்களை பயமுறுத்தி எங்கள் குடும்பையே நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்த ராம்கி கான்ட்ராக்ட்னால தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி நடுத்தருவில் வந்தோம். அதை ரத்து செய்யுங்க, எங்களுக்காக ரத்து செய்யுங்க. உங்களுக்காக ஓட்டு போட்ட எங்களுக்கு அந்த ராம்கி ரத்து செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது உங்களால் முடியாதா? எல்லாத்தையும் ரத்து செய்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அப்போ இந்த ராம்கி கான்ட்ராக்டை உங்களால் ரத்து செய்ய முடியாதா? முடியாது, அதுக்குள்ளே போன்னு வலுக்கட்டாயமாக தள்ளுறாங்க. இதுன்னா அவங்களுடைய ராஜ்யமா? நீங்கள் ஆட்சி ஆள்னா உங்களுடைய அடிமையாக நாங்கள் இருக்கணுமா? இல்லையே, நாங்கள் ஓட்டு போட்டோம், ஏதோ எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ எங்களுக்கு சேவை செய்கிறதுக்கே நீங்கள் இல்லை, எங்களை எதையும் நடுத்தருவில் எடுத்துகிட்டு குப்பை மாதிரி போடுறீங்கன்னா அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடுவோம்? ரிப்பன் பில்டிங் உங்களது இல்லை, இது உங்களுதா அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் அப்படியே பட்டா போட்டா படத்துக்கு போகிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு சொன்னீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளம்பி போக போகிறோம். எங்களுக்கு என்ன குடும்பம் இல்லையா, பசங்க இல்லையா? அங்கே உட்கார்றதுக்கு எங்களுக்கு என்ன வெயில், எங்களால் தாங்கவே முடியல. வயசானவங்கெல்லாம் வந்து மைக் அடிச்சு விட்டாங்க. வார்டில் 57, ஜோன் 5ல் 57 பாரதின்றவங்க ஃபிக்ஸ் வந்துடுச்சு அந்த வெயிலில் உட்காந்து. அவங்கள போய் ஜிஹெச்சில் ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்கள ஜிஹெச். நாளைக்கு அந்த பெண்ணோட உயிர் போயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்வா? எல்லாத்துலேயும் போராட்டத்தே விட்டாக்கா நீங்கள் செய்கிறது எங்களுக்கு செஞ்சால் நாங்கள் ஏன் போராட்டத்தில் இறங்க போகிறோம்? நாங்கள் ஏன் வந்து நடு ரோட்டில் உட்கார போகிறோம்? இந்த மக்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது இல்லை. எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கான்ட்ராக்ட் விடணும், கான்ட்ராக்டுக்கு நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்க சொன்ன வாக்குறுதியை நம்பி தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க இல்லையா? ஆனால் நேற்று அமைச்சர் சொல்கிறப்போ நாங்கள் அப்படி ஒரு வாக்குறுதியை எங்கே கொடுத்தோமோ நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த லெட்டர் இருக்குது. இதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் தலகாணி மாதிரி தலகாணி கீழே வச்சுன்னு படுத்துக்கணும் கிடக்குறோம். அவங்க கொடுத்த வாக்குறுதி மறக்கலாம், இதை மறக்க முடியுமா? நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் எதிர்கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்க ஒன்றுமே கொடுக்கலையே. சரி, அது போட்டோங்க, நீங்கள் ஏன் விட்றீங்க? அவங்க செய்கிற தப்பை நீங்களே செய்யணுமா? சுருட்டுறதுக்கு ஊழியல் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன உங்களுக்கு அடிமையா? சொல்லுங்கள். பகடக்காயாக யூஸ் பண்ணுறீங்க மக்களை. நாங்கள் தூய்மை பணியாளர் குப்பை வரலன்னா இன்றைக்கி நாரி போகுது சென்னை. இன்னைக்கு கூட நாங்கள் 2 நாள் சம்பளம் இல்லாத நாங்கள் போய் வேலை செய்கிறோம். ஜோன் 5 ஜோன் 6 2 பேருமே நாங்கள் எங்களுக்கு சம்பளமே வேணாம், 2 ஜோனும் 500 பேர் போய் நாங்கள் தூய்மைப்படுத்திட்டு வரோம் சென்னையே நாங்கள் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கும் ஒத்து வர மாட்டேன்றீங்க. அப்போ எப்படி எங்கள் குடும்பம் வாழணும்? நடுத்தருவில் இருக்கிறாங்க, பிள்ளைங்களை விட்டு 9 நாள் நடு ரோட்டில் இருக்கிறோம். எங்களால் முடியவே இல்லை. எல்லாம் எங்களை நடுத்தருவில் இப்போ 15 வருஷமாக எங்களுக்கு ஏதோ ஒரு பணி நிரந்தரம் ஆகும்ட்டு தான் நாங்கள் வந்து இந்த வேலைக்கெல்லாம் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்களை நடு ரோட்டில் விட்டாங்க, நாங்கள் எப்படி வாழ்ந்து? எங்கள் குழந்தைங்கள்லாம் நடு ரோட்டில் வந்து எங்கள் கூடயும் சேர்ந்து உட்காந்துக்கின்னு நைட்டும் பகலும் இருந்து அழுதுட்டு போகிறாங்க. அப்போ எங்கள் வாழ்க்கையே அழையிலே போகணுமா? நாங்கள் எங்கள் ஃபேமிலி இந்த சென்னை மாநகராட்சிக்குள்ளே அரசு பணின்னு வரக்கூடாதா? மற்ற மண்டலம்லாம் தனியார் போயிடுச்சு, இது மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. மற்ற மண்டலம்லாம் தனியார் போச்சுன்னா மற்றவங்களாம் தவறு பண்ணாங்கன்னா ஒருத்தவங்க சரி பண்ணும்போது நீயும் தவறு பண்ணு சொல்ல முடியாது. மற்ற மண்டலம் தவறு பண்ணனால தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தப்பு, நான் உங்களுக்கு வந்து வேலை கொடுங்கன்னு சொன்னார். இவர் ஆட்சிக்கு வந்தவொன்னா அதையே பண்ணாருன்னா அப்போ அந்த ஆட்சியே மேலே கேட்குறாங்க. அவங்க கேட்க ரொம்ப நியாயமான கேள்வி. அப்புறம் ரொம்ப நாங்கள் ஏன் ஆசைப்படக்கூடாது? சமூக நீதி கேட்டிங்கல்ல, நாங்கள் ஏன் அரசு பதவிக்கு ஆசைப்படக்கூடாது கேட்டாங்க. அந்த அம்மா பேசும்போது ஒரு தகவல் சொன்னாங்க, யாருமே பார்க்கலன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்க்கலன்னு அவங்க அரசு அதிகாரிகளை சொல்கிறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து அத்தனை அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உணவுலாம் இவங்க வீட்டில் செய்கிறது கிடையாது, அவங்களே வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே இவங்களுக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்குது. அதே நேரத்தில் மக்களோட ஆதரவு வந்து அவங்க சொல்கிறது வந்து அரசு அதிகாரிகள் நேரில் வந்து அவங்களை சந்திக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்க சொல்லிடுறாங்க. கடந்த 10 நாட்களாகவே ஜனநாயக வழக்கறிஞர் சங்கமும் ஜனநாயக மாவட்ட வழக்கறிஞர் சட்டமும் கூட நெருந்து 10 நாட்களாக இரவு பகலும் வந்து அவங்க கூட தங்கி அவங்களுக்கு என்னென்ன தேவை வருது, சாப்பாடு கரெக்டாக நேரத்தில் வருதா, அது இல்லாமல் பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துருக்காங்க. நைட்டு வந்து இரவு நேரத்தில் வந்து வண்டி போக்குவரத்து சரியாக அந்த இடத்துல போகுதா வருதான்னு சொல்லிட்டு காவல்துறையால் ஏதோ அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் வருமானு சொல்லிட்டு என்டையர் ஃபுல்லாக இங்கேருந்தும் அங்கே
ஜிசிசி முதல்ல கடைசி வரைக்கும் 15க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஏற்பட்ட சங்கமும் சேர்ந்து நேற்று நடத்தின பேச்சுவார்த்தையில் அமைச்சர் சேகர்பாபு கொஞ்சம் நீங்கள் என்ன முதலமைச்சரையே திட்டுறீங்களா, உங்கள் குடும்பத்தை திட்டுறீங்களா, நாங்கள் நினச்சோம் அப்படின்னு மிரட்டின மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. இந்த விஷயம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், காவல்துறை உள்பட எல்லாருமே உங்களுக்கு அனுதாபமாக ஆதரவாக தான் இருக்காங்க. ஒரு போராட்டம் நடக்குது, சில ஆயிரம் பேர் இருக்காங்க. யாரோ ஒருவர் பேசுவது மிகைப்படுத்த முடியாது. பெரும்பான்மையினர் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் உள்ளே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களும் பெண்களும் இந்த பணியில் இருக்காங்க. தோமுசா பேரவை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோமுசா பேரவை, அவங்க தொழிற்சங்கவாதியாக என்ன ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது, யாரையும் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறதுக்கு இவர்கள் அப்படி பண்ண மாதிரி தெரியல. நாங்களும் அலோவ் பண்ணுறதில்ல அந்த விஷயங்களுக்கு. நான் இந்த நிகழ்ச்சி மூலம் மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் கேட்குறேன், நீங்கள் உடல்நலம் நலம் பெற்று நீண்ட நாட்கள் நல்ல ஆயுளோடு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு கேட்குறேன். நீங்கள் இந்த தூய்மை பணியாளர் ஒரு முறை பாருங்கள். இவங்களுக்கு உங்களால் நல்லது பண்ண முடியும், நீங்கள் நல்லது பண்ணணும்னு நம்புகிறோம். வேறு யாரும் தனிநப விமர்சனங்களை அங்கே பண்ணியதாக தெரியவில்லை. அப்படி யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து பண்ண அதுக்கு இவர்கள் பொறுப்பாக முடியாது. இவர்கள் உங்கள் மீது மரியாதை வைத்துள்ளார்கள். உங்களது கடிதத்தை ஒவ்வொருவரும் தன் கையில் வைத்துள்ளார்கள். இது உங்கள் கவனத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் இப்போ நான் சட்ட ரீதியாக சொல்கிறேன். இப்போ துணை முதலமைச்சர் இருக்கார். துணை முதலமைச்சர் ஒரு படத்தில் நடித்தார், மாமன் படம். அதில் அவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவராக நடிச்சிருப்பார். அதில் அந்த பட்டியல் சார்ந்தவருக்கு மாற்று சமூகத்தில் சேர் தரலன்றதுக்காக பயங்கரமாக சண்டை போட்டெல்லாம் அடித்து உதச்சி எங்கள் அப்பாவுக்கு அந்த சேரில் உட்கார வைக்கணும், அதுதான் சமூக நீதினு பேசினார். இவங்க இருக்காங்கல்ல, இந்த அம்மா அழுதுகிட்டே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சமூக நீதினு பேசுகிறாங்களே, கார்பரேஷனில் உள்ள கடைசி நிலை வேலை எனக்கு கிடைக்கக்கூடாதா, இதுதானே சமூக நீதினு பேசுகிறாங்க. இதுக்காக துணை முதலமைச்சர் குரல் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் கேட்டுக்கிறேன். சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இவங்களுடைய பாதிப்புலன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் மேலே அரசு பவர்ஃபுல்லானது, சட்டத்தை மதிக்க வேண்டியது, சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது. 6வது மண்டலத்தில் தீர்மானம் 305, 306, 307 13/3/2020 போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், கேமராலையும் காமிச்சுங்க. இந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மண்டலம் 6 பகுதி 16 கோட்டம் 66, 67, 68, 70, 71 மற்றும் 74 அண்டை வீட்டு குழுவின் கீழ் பணிபுரியும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 415 நபர்கள் கொண்டு 1/4/2025 முதல் 30/9/2025 வரை தொய்வின்றி தூய்மை பணி செய்கிற மன்றம் அனுமதிக்கிறது. எப்போ 30/9/2025 வரை. எப்படி கான்ட்ராக்ட் உள்ள வர முடியும்? இன்றைக்கி 30/9 வரைக்கும் உன் தீர்மானத்தில் உங்களுக்கு பணம் ஒதுக்கியிருக்கீங்க, நீங்கள் சம்பளம் தர்றீங்க, பணமும் ஒதுக்கிட்டீங்க. எப்படி 1ஆம் தேதியே வர முடியும்? இந்த கேள்வி நீ கேட்குறீங்களா, ஏன் கான்ட்ராக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ ஏதோ சிறப்பாக தான் இதில் இருக்குது. தனியார் மயப்படுத்தும் போது நான் பொதுவாகவே தனியார் மயம் என்பது ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடியது. அரசு சரியாக இருக்கோ சரியா இல்லையோ, அரசு மேலானது. அரசு மட்டும்தான் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க முடியும், தனியார் நம்பிக்கை அளிக்க முடியாது. தனியார் நிதி நிறுவனம் மூடிட்டு போயிடுவாங்க, ஆனால் அரசு நிதி நிறுவனம் பாதுகாப்பாக இருக்கும். அரசு தான் ஆகச்சிறந்தது. அப்போ இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவங்க அவுட் சோர்சிங் பண்ண தப்பு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அவங்கள வெளியே அனுப்பது தப்பு. 2 தவிர சட்டத்துக்கு விரோதமான தவிர அரசாங்கம் செஞ்சிருக்கு. இது முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும். தவறு செய்த ஆணையர் உள்பட கண்டிக்கப்பட வேண்டும். இவர்கள் ஒரு நியாயம் வழங்க வேண்டும். உங்களின் மூலமாக இந்த நியாயம் மக்கள் மத்தியில் செல்வதற்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். மாநகராட்சி தரப்புல பிரைவேட்டேஷன்ஸ் தான் சிறப்பாக வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல தாக்கல் செய்கிறாங்க. கடந்த 15 வருடங்களாக இவங்க தான் கொரோனா காலத்தில் அப்புறம் பேரழிவு காலங்கள் எல்லாம் தூய்மையாக வச்சுருக்காங்க. இன்று வர அவங்க தான் இந்த சென்னை சிட்டி கார்பரேஷன் சிங்கார சென்னையாக மாற்றிருந்து ஒரு நாட்டிற்குள்ள எல்லா அடிப்படை தூய்மையாளர்கள் தான் மாற்றுவாங்க. நேற்று வந்த பிரைவேட்டேஷன் இவங்களோட சுத்தமாக வேலை செய்வாங்கன்னு சொல்ல எந்த நம்பிக்கை இல்லை. எண்ணூறு தொழிலாளர்கள் தான் இன்று வரை சுத்தமாக சென்னை வச்சிருக்கார்கள். கடைசியாக இது ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினம். இந்த பெண்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழு தூய்மையில் பேச போகிறாங்க. நிரந்தரம் இல்லையேல் சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் எமது பிறப்புரிமை. இந்த சுதந்திர தினத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குன்னு கேட்குறாங்க. உங்களுடைய மக்களுடைய ஆதரவு வேணும். நம்பிக்கை கொடுத்து அரசு தான் நம்பிக்கை மக்களோட நம்பிக்கைக்கு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கையை சிதைச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, இன்னைக்கு பேச்சுவார்த்தை ஏதாவது நல்ல முடிவு எட்டப்படுதா அப்படின்றத பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.